இது வந்து மிகப்பெரிய தப்பு. என்னன்னா, ஒரு அதிகாரம் கையில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க பணி மிகப்பெரிய அறப்பணி. அது அது வந்து ஒரு சேவை நோக்கோடு செய்கிறது. தூய சக்தின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட டிவிக்கா வந்து இது மாதிரி ஒரு துஷ்டமான செயலில் ஈடுபடுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வேற யாருன்னா செஞ்சிருந்தா பரவாயில்லை. அவங்க தொண்டர்களுக்காக அவங்கள எடுத்து போட சொல்லுங்க. தூய்மை பணியாளர்களை இது போன்ற வேலையில் நடத்துவது மிகப்பெரிய அபத்தம். இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிலிருந்து இது மாதிரி விஷயத்தில் தான் செயல்பட்டு வராங்க. எதுக்காக எந்த பொறுப்பு ஏன் கொடுத்தாங்களோ அதை மறந்துட்டு மற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, இவங்க அந்த இடத்த தூய்மை பணியாளர் ஒரு மனுஷனாவே ட்ரீட் பண்ணல. ட்ரீட் பண்ணியிருந்தா அந்த வேலையை அவங்க செய்ய சொல்லியிருக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு. அதாவது என்னன்னா, தூய்மை பணியாளருங்க அவங்க வந்து ஒரு சேவை நோக்கோட ஒரு வேலை செய்கிறவங்க. எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய பணி வந்து ஒரு அளப்பரிய பணி. ஆல்ரெடி அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அவங்களுக்கு வந்து சரியான டயத்தில் சாப்பாடு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, சரியான இடம் கிடையாது. இதையெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற வழியோடு அவங்க இந்த வேலைக்கு வராங்க. அவங்கள இது மாதிரி ஒரு வேலையில் ஈடுபட செய்யறது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. இது வந்து ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அறத்தை போதிக்கும் பள்ளியில் இது போன்ற அற்பத்தனமான அற்பத்தனமான செயல்பாடுகள் நடப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பள்ளிக்கூடம் தான் வந்து ஒரு ஆரம்பம். ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் தான் தொடங்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நிச்சயமா எந்த அரசாங்கமும் அதை செய்யக்கூடாது. அது இந்த அரசாங்கம் செய்யறது வேதனை. ஏன்னா இவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களை வச்சு ஏமாத்துறது, குழந்தைங்களை வச்சு எதை பண்றது, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இது வந்து பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது. இது மாதிரி அந்த பிஞ்சு மனசுல இது மாதிரி நஞ்சை வளர்க்கறது மிகப்பெரிய தவறு. நீங்க அரசியல்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க வேணாலும் பொதுக்கூட்டம் போட்டு என்ன வேணாலும் பேசுங்க. பள்ளிக்கூடத்துல தயவு செய்து அரசியலை கொண்டு வராதிங்க. அது அறத்தை போதிக்கிற இடம். அது அறத்தை மட்டும்தான் போதிக்க வேண்டும். அந்த அறத்தை போதிக்கின்ற இடத்தில் இருந்துதான் ஒரு தரமான தலைவர்கள் வருவார்கள். அப்துல் கலாம் போன்ற ஒரு ஆக சிறந்த ஆளுமை அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்துதான் வருவார்கள். தயவு செய்து பள்ளிக்கூடத்தில் அரசியலை புகுத்தாதீர்கள். அதில் தூய சக்தியாக இருந்தாலும் சரி, தீய சக்தியாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்தியாக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் பள்ளியில் தன்னுடைய சக்தியை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் சொல்றேன். இது வந்து இந்த கலாச்சாரமே ஒரு சீர்கெட்ட கலாச்சாரமா இருக்கு. இங்க பள்ளிக்கூடத்துல இது மாதிரி பண்றாங்க, காவல் நிலையத்துல இது மாதிரி பண்றாங்க. அப்ப குற்றவாளிகளுக்கு எங்க பயம் வரும்? எல்லா இடத்துலயும் நம்ம பேனர் இருக்கு, நம்ம ஆதிக்கம் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடுறோம். சில எம்எல்ஏவே விலை கொடுத்து வாங்கிடுறோம், சில கட்சியே விலை கொடுத்து வாங்கிடுறோம். எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கை வச்சுட்டு நம்ம நியாயத்தை வந்து பேசிட்டு இருக்கோம். ஓட்டு போட்ட மைவிரல் அந்த நிறங்குடம் மாறல, அதுக்குள்ளேயே 4 பேரை ராஜினாமா செய்ய வச்சு 4 நிமிஷத்துல கட்சியில உறுப்பினராகிட்டு நீங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சி தர முடியும்? இந்த காவல் நிலையத்துல இது மாதிரி பேனர் வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதை மாத்திக்கணும். தமிழ்நாடு அரசியல் வந்து மிகப்பெரிய பண்பட்ட அரசியல் தளம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்தது. இந்த இடத்த தான் அரசியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நமது சோழ பேரரசு பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழன் ஆக சிறந்த ஒரு உள்ளாட்சி தத்துவத்தை இங்க சொன்னது. இந்த தத்துவத்துக்கு எதிராக இந்த தாவேகா கட்சி நடக்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து மாற்ற வேண்டுமோ அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து மாத்துறது வேஸ்ட். நீங்க இங்க பேனர் வைக்கிறத இபி ஆஃபீஸ்ல திரும்ப வைங்க. குழந்தைங்க தூங்க முடியல, படிக்க முடியல, எல்லா பிரச்சனையும் அங்க இருக்கு. நீங்க இபி ஆஃபீஸ்ல போய் உங்க பேனர் வச்சுக்கோங்க. நாங்க பாருங்க 24 மணி நேரம் தடை இல்லாம மின்சாரம் தரோம், அங்க போய் பேனர் வைங்க. விவசாயிகளுக்கு கடன் ஃபுல்லா தள்ளுபடி பண்ணிட்டு அங்க போய் பேனர் வைங்க. நாங்க எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு அங்க மண்ணு திங்கிறான் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு 50,000 மூட்டை நெல் மடையில் நினைஞ்சு போச்சு. அவ்வளோ டைலாக் பக்கம் பக்கமா பேசினாரு. ஒரே ஒரு குடோன் இந்த அரசால அமைச்சு கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குறீங்க. ஒரு எம்எல்ஏவை 1.5 லட்சம் பேர் ஓட்டு போகிற ஒரு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்குற உங்களால ஒரு விவசாயி விளைவிக்கிற நெல்லை காப்பாற்ற முடியல. இதுதான் இந்த அரசுடைய நிலைமை. இதை மாற்றணும். நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் எண்ணத்திற்கு எதிர்த்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடுத்து எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட அமரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. சுயன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த குறளை ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் படிக்க வேண்டும். விவசாயங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த விவசாயம் செய்கிறான். அது கடைசியில் அறுவடை பண்ணி எடுத்துன்னு வர வரைக்கும் அவன் படுற கஷ்டம் இருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் அனுபவிக்கிறான். ஒவ்வொரு பயிரும் விளையும் போது, அந்த பயிர் விளைஞ்சு நிற்கும் போது மழை பெஞ்சு சில டைமுக்கு எடுத்துரும், மழை பெய்யாமல் சில டைமுக்கு எடுத்துரும். விளையாட்டுத்துறைக்கு வந்து கோடிக்கணக்கில் ஒதுக்குற இந்த அரசாங்கம் விவசாயத்துறையே என்ன கண்டுக்கிறது கிடையாது. இது வரைக்கும் செஸ் போர்டில் சாதிச்சிட்டாங்க, 2.5 கோடி கொடுக்குறாங்க. கபடியில் ஜெயிச்சிட்டாங்க, 4 கோடி கொடுக்குறாங்க. கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க, 50 கோடி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய பணியின் போது இறந்து போனான் என்றால் கூட அவனுக்கு 1 ரூபாய் பணத்தை கூட இதுவரை எந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. இந்த அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். விவசாயிகள் தான் முதுகெலும்பு. அந்த விவசாயியை நசுக்குவது நியாயம் கிடையாது.